இருப்பார்கள். கவிதைகளே நுழைந்து தமிழ் உலகை அறிந்து பின்பு ஒரு அறிவார்ந்த ஆத்மாவாக உருமாறி இருப்பார்கள். அறிவியல் வளர்ச்சி நம் மனித வாழ்விற்கு மிக அவசியம்தான். ஆனால் அதுவே நம் பாரம்பரியத்தையும் நம் முன்னேற்றத்தையும் அழுத்துவிடக் கூடாது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றேன். ஆனால் என் தமிழன் இன்னும் வயல் நாட்டில் கொத்தடிமைகளாய் வாழ்வதை பார்த்து தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற என் எழுத்தின் சக்தி எங்கே போனது என்று எனக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொண்டேன். மண்ணும் இமயமலை எங்கள் மலையே என்று எங்கோ இருக்கும் இமயமலையை உறவு கொண்டாடியவன் நான். ஆனால் எம் மக்கள் அண்டை வீட்டுக்காரர் பெயர் கூட தெரியாமல் இருக்கிறார்களே. ஏழை என்றும் அடிமை என்றும் கவனமில்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பதிந்தியாவில் இல்லையே என்று சமூக ஏற்றத்தாழ்வுகளை நீக்க போராடினேன். ஆனால் பல கொடிகள் மேலே பறக்க இன்னும் என் தமிழன் தன் உடலை மறைக்க ஒரு ஒற்றை துணிக்கு ஏங்கி திவிக்கும் ஏழைகளையும் அடிமைகளையும் கண்டு நொந்து போனேன். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞானச்சிருக்கு, இதுதான் நான் காண விரும்பிய புதுமை பெண். ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஓர் மலை கிராமத்தில் 14 வயது சிறுமியை 30 வயது ஆண்மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்ததால் குழந்தை திருமணத்தை எதிர்த்து வீட்டை விட்டு ஓடி வந்த அந்த சிறுமியை மணமகன் கதற கதற இழுத்துச் செல்லும் காட்சியை பார்க்கும் பொழுது நெஞ்சு பொறுக்குதில்லையே. இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் நொந்து கொண்டிருந்த போது பாரதி இன்று இருந்திருந்தால் நீதித்துறைக்கு எதிராக வகிழ்ந்தெழுந்திருப்பார் என்று உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பேசியதை கண்டு நான் இருந்தபோது எனக்கு கிடைக்காத அங்கீகாரம் நான் இறந்தபோது